بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نجعل له عينين ولسانا وشفتين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இந்த ரமலானுடைய 3வது 10ஐ நாம் தொடங்கி இருக்கிறோம். அல்லாஹ் இதை முழுமையான அமல்களோடு அல்லாஹ் இதை நிறைவாக்கி தருவானார். இன்றைய தராவிகனுடைய சிந்தனையாக நாவை பற்றி நம்ம பேசணும். நாக்கு. இந்த நாக்கு தான், இந்த நாவு தான் ஒரு மனிதனை நரகத்திற்கும் இழுத்து செல்லுகிறது, சொர்க்கத்திற்கும் இழுத்து செல்லுகிறது. அல்லாஹ் நமது நாவை நம்மை சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லும் நாவாக ஆக்கி வைப்பார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு மனிதனுடைய அத்தனை உறுப்புகளும் ஒவ்வொரு நாள் காலையிலையும் உடம்புல எத்தனை உறுப்பு இருக்கு, அத்தனை உறுப்புகளும் சேர்ந்து நாவை பார்த்து சொல்லுகிறதா. நாக்க பார்த்து சொல்லுதான். இன்ஃபிக் மின் ஃபீனா, நீ சரியா இருந்தீண்டா நாங்கள் எல்லாம் சரியாக இருப்போம். யார் சொல்றா? உடம்புல எத்தனை உறுப்புகள் இருக்குது, அத்தனை உறுப்புகளும் சேர்ந்து நாக்க பார்த்து சொல்லுதான், நீ சரியா இருந்தீண்டா நாங்களும் சரியாக இருப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைனி வலிசானா வஷஃபத்தைன். உனக்கு நான் 2 கண்ணை படைக்கல, ஒரு நாவை படைக்கல, 2 உதடுகளை படைக்கவில்லையா? படைக்கல. அப்ப அவனுடைய பாதுகாப்பை நீ எப்படி செயல்படுத்துகிறாய்? யார் கேட்கிறார்? அல்லாஹ்வே குர்ஆன்ல கேட்கிறான். மேலும் குர்ஆன் சொல்லுகிறது, எப்படி ஒரு கடைக்கோ ஒரு தொழில் துறையிலோ சிசிடி கேமரா வச்சிருக்காங்கல்ல, நாம கூட வச்சிருக்கோம். எதுக்கு? கண்காணிப்பு. 3வது கண். இது என்னதான்? இன்னைக்கு நம்ம அறிவுல 21வது நூற்றாண்டுல கண்டுபிடிச்சது எத்தனாவது கண்ணு?
20 நூற்றாண்டு வரை ஒரு 2 கண்ணு தான் இருந்துச்சு. இது 3வது கண் என்று கண்டுபிடித்து இன்னைக்கு அதுக்கு ஏகபோகமான வரவேற்பு. இப்ப இந்த சிசிடியை பார்த்த உடனே வச்சிருக்காங்கன்ற உடனே ஒரு வகையான பயம் வருதா இல்லையா? பயம். அதை மீறி தேடி போறாங்க வேற ஒரு பயம். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததுல இருந்தே அவனோடவே அல்லாஹ் சிசிடி கேமராவை டச் பண்ணி வச்சிருக்கான். எப்ப இருந்து? 21வது நூற்றாண்டுல இல்ல, எப்ப இருந்து வச்சிருக்கான்? ஒவ்வொரு மனுஷனும் பிறந்ததுல இருந்தே வச்சிருக்கான். ஆனா இதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்மளோடவே இருக்கக்கூடிய சிசிடி கேமராவுக்கு நமக்கு முக்கியத்துவம் தெரியாமல் போயிடுச்சு. وَأَنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ நாம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க நம்ம உங்களை கண்டுக்காம விட்டுட்டோம்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு அசைவையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிராமன் காத்திபீன் சங்கையான மலக்குகளை கொண்டு நாம் ஒவ்வொரு வினாடியையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். கிராமன் காத்திபீன் அர்த்தம் சங்கையான மலக்குகள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். நீங்க சீட்டு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு சொல்ல, நாம தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லது நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் கிராமன் காத்திபீன் என்ற 2 மலக்குகளை கொண்டு அல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் எழுதி கொண்டிருக்கிறார். இப்ப என்ன செஞ்சாரு? தர்மம் செஞ்சாரு. இப்ப என்ன செஞ்சாரு? தொழுதாரு. இப்ப என்ன செஞ்சாரு? இப்பதான் தொழுக ஆரம்பிச்சிருக்குன்னு வீட்டுல உட்கார்ந்து இருந்தாரு. இப்ப என்ன செஞ்சாரு? கடைசி ரக்காத்துல சேர்ந்தார். எல்லாத்தையும் யார் எழுதுறா? கிராம காத்திபுனா என்ன? எழுதுதல். 2 மலக்குகள், சங்கையான மலக்குகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். சிசிடியில கூட சில இதை மறைச்சிடலாம். ஆனா இந்த மலக்கு யாரு? இந்த மலக்கு எந்த ஒரு வினாடியும் நாம மறைக்க முடியாது. எந்த ஒரு வினாடியும் மறைக்க முடியாது. அருமையான பெருமக்களே, நீங்கள் செய்வதை அவர்கள் நன்கு அறிவார்கள். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் 4 செவுத்துக்குள்ளதான் செய்யறோம். ஆனா யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும், மலக்குகளுக்கு தெரியும். அல்லாஹ் யார பொறுப்புல போட்டிருக்கானோ. சிசிடி கேமரா கூட கதவை சாத்திட்டா தெரியாது, கதவு தான் தெரியும். கதவுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. கதவுக்குள்ள உள்ள போறாரு. அவர் தொழுகவும் போலாம், திருடவும் போலாம். அவரு தொழுகவும் போலாம், திருடவும் போலாம். மா யன்ஃபது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் என்ன சொல்றான்? மா யன்ஃபது மின் ஒரு வார்த்தை கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? பார்க்காமல் இருக்க மாட்டான். ஒவ்வொரு செகண்டும் உங்களை கண்காணிக்கப்படுகிறது, நம்மளை கண்காணிக்கப்படுகிறது. அல்லாஹ் இவ்வளவுதான் பார்த்துக்கிட்டு இருக்காண்டா, நம்ம நாவுல இருந்து என்ன வார்த்தை வந்துச்சுங்கிறது என்ன செய்யுது? கண்காணிக்க. அதனாலதான் நாக்க அடக்கி வாசிக்கிறது. நாக்க கரணம் தப்பினால் இரணம், கரணம் தப்பினால் வார்த்தை தப்புச்சு என்னதான்? நரகம்தான். என்னது வார்த்தை? அதனாலதான் சொன்னேன், நாக்கு ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கும் கொண்டு போய்விடும், நரகத்துக்கும் கொண்டு போய்விடும். சும்மா நாமெல்லாம் பேசிட்டு சொல்லிக்கிறது, சப்பக்கட்டு செய்யறக்காண்டி
நரம்பில்லாத நாக்கு எல்லாம் பேசும். எது? நரம்பில்லாத நாக்கு. நரம்பு இல்லைன்னா அந்த நாக்கு எது வேணாலும் பேசலாமா? எதை பேசணும்ன்றதுக்காக தான் பேசணும். எதை பேசணும் இருக்குது. இந்த நாக்கு என்னென்ன பேசுது? பொய்யை பேசுகிறது, பொறாமையை பேசுகிறது, கோள் சொல்லுகிறது, ஆணவமாக பேசுகிறது, அவதூறாக பேசுகிறது. இந்த நாக்கு தானே ஒரு பெண்ணை பத்தி அவதூறா பேசுது. ஆணவத்துல பேசுறான். யாரு? ஆணவத்துல பேசுறான். தாயை பார்த்து ஒரு வார்த்தை தான். குர்ஆன் சொல்லுது, வலா தக்குல்லஹுமா உஃபின், உன்னுடைய தாயை சீ என்று கூட சொல்லாதே. இப்படிலாம் சொல்லுவாங்கிறக்காண்டிதான் அல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டான். இந்த சீ என்ற வார்த்தை கூட என்ன செய்யக்கூடாது. நாம இன்னைக்கு நாகரிகத்துல இருப்போம். பாவம், அந்த வயது முதிர்ந்த தாயும் தந்தையும் ஆடையை கூட ஒழுங்காக உடுத்த முடியாத அரைகுறை நிலை, பாவம், மூக்கு ஒழுந்து கொண்டிருக்கும், எதை மறைக்கணும் என்பது கூட தெரியாது. அதோடு நமக்கு முன்னால் வருவார்கள். சீ, அல்லாஹ் சொல்றான், சீ என்ற வார்த்தையை உன் தாய்க்கும் தந்தைக்கும் பயன்படுத்தி விடாது. ஒரு வார்த்தை தான் கொல்லும். ஒரு வார்த்தை கொல்லும். நான் அருமையான பெருமக்களே, சில பேரு எதுலையுமே கடல, வாயால தான் கெட்டு போயிட்டான். சில பேரு அவன் காசு அவனை கெடுக்கல, அவனுடைய பதவி அவனை கெடுக்கல, அவன்கிட்ட இருந்த செல்வம் அவனை கெடுக்கல. கெட்டது யாருனால? அவன் நண்பன் கெடுக்கல, அவனை ஊரு கெடுக்கல, அவனை இந்த நாடு கெடுக்கல. யார் கெடுத்தது? அவன் தான் வாயாலே கெட்டான். பார்த்திருக்குமா இல்லையா? வாயாலே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். நாளைக்கு வர சண்டைய ஏன் நீங்க டீ வரலையா? நாளைக்கு வர சண்டைய இன்னைக்கே கொண்டு இந்த நாள் சில பேர் சொல்லுவான், சில பேருக்கு தண்ணியில கண்டம், சில பேருக்கு பதவியில கண்டம், சில பேருக்கு ஆணவத்துல கண்டம், பலருக்கு நாக்குல கண்டம். சனி எங்க இருக்கு? சனி எங்க இருக்கு? நாக்குல இருக்கு சனி. போட்டு வள்ளிப்பான் பாருங்க, அப்படியே போட்டு வள்ளிப்பான். அப்படியே பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? குடும்பம் விரியும், அப்புறம் ஊர் விரியும், நாடு விரியும், பிரியும். அந்த குடும்பத்துக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே நாக்கு ரொம்ப நீளம். அப்புறம் அந்த ஊருக்காரங்க எல்லாத்துக்குமே சொல்லுங்க, உங்க ஊருவா சொல்ல போறாங்க. அந்த ஊருக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னது? வாய் அதிகம். அந்த நாட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னது? இந்த ஒரு வார்த்தை தாங்க. ஒரு வார்த்தை குடும்பத்தை பிரிக்கும், நாட்டை தெரிக்க விடும், அப்புறம் ஊரை தெரிக்க விடும். ஒரு ஆள் தான் பேசியிருப்பான், அந்த ஊர்க்காரனே அப்படித்தான், இந்த ஊர்க்காரனே அப்படித்தான். அதனாலதான் அல்லாஹ் கேட்கிறான், குல் லிபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்சன், யகூலு அல்லதி ஹிய அஹ்சன். நபியே நீங்க சொல்லுங்க, அடியார்களுக்கு சொல்லுங்கள், யகூலு அல்லதி, என்ன சொல்லணுமா? பேசனா நல்ல வார்த்தையை பேசுங்க. ஹிய அஹ்சன், அஹ்சன்னா நல்ல வார்த்தையை பேசுங்க. இல்லையா சொல்லிட்டா? இல்லையா? இல்ல பேசன அல்லாஹ் சொல்லிட்டா, நல்ல வார்த்தையை பேசுங்க. இல்லைண்டா தயவு செய்து வாய மூடிங்க.
நான் நல்ல தமிழ்ல சொல்றேன், உங்களுக்கு வேற தமிழ் தெரியும். வாயை மூடிக்கிட்டு இருங்க, வாயை மூடி. குர்ஆன் சொல்லிருச்சு, நபியை அல்லாஹ் கூப்பி சொல்றான், அடியார்களுக்கு சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்கள்? என்ன வார்த்தை சொல்லுங்கள்? அவங்க பேசனா நல்லதை பேசட்டும், அவங்க பேசனா நல்லதை பேசட்டும், நல்லதை பேசட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களோட இப்படி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஃபேமிலியா நின்றுக்கிட்டு இருப்பாங்களே. அப்ப அந்த வழியா யூதர்கள், யகூதிகள் போய்கிட்டு இருந்தான். யகூதி ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டான். யாரு? ஏதாவது வம்ப விலைக்கு வாங்கிட்டே இருப்பான், இல்லாட்டி எதையாவது ஒன்றை கோத்து விட்டுக்கிட்டே இருப்பான். இது யாருடைய பண்பாடு? நம்மள்கிட்ட இருந்தாலும் இந்த யகூதியருடைய சுண்ணத்துன்னு விளங்க வேண்டியதான். சில பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட் இருக்கும், சும்மாவே இருக்குமா, ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம தமிழ்ல சொன்னா என்னங்கிறீங்க, ஏதாவது ஒரு சின்ன கலவரம் இல்லாத இடத்துல இவன் குடியிருக்க மாட்டான். யாரு? இவன் அங்க இருந்தாலே என்ன இருக்கும்? கலவரம் இருக்கும். அது மாதிரி நம்மளுதுதான் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஃபேமிலியா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியா அந்த யூதர்கள் போனாங்க. போய்கிட்டு இருக்கும்போது இவன் ஏதாவது ரொம்ப விலைக்கு வாங்கல, முகமது நிற்கிறாரு, கொஞ்சம் நாம என்ன செய்வோம், கலாய்க்கலாம். இல்லது யார? ரசூலை கலாய்க்கலாம். இந்த வார்த்தையில உங்களுக்கு தெரியுங்கிறதுனால சொல்றேன், எனக்கு தெரியாது. என்னட்டு கலாய்க்கிறாங்கிறீங்க? ஒரு யூதன் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக் என்ன சொன்னாங்க? நீ என்ன சொன்னீங்க அது போதும். அஸ்ஸலாமு அலைக்கும். பக்கத்துல யார் நிக்கிறா? ஃபேமிலி யாரு? உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா பக்கத்தில் இருக்கிறார்கள். தன்னுடைய கணவனை இந்த யூதர்கள் கேலி செய்வதை பார்த்தவுடனே எந்த பெண்மணிக்குத்தான், எந்த மனைவிக்குத்தான் ஆனந்தம் வராது? ஆனால் உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா அந்த இடத்திலே நின்று சொல்லுகிறார்கள், வலைக்குமுஸ்ஸலாம் வல்லஅன வல்லவலப். அவனுங்களாம் ஒரு வார்த்தை தான் சொன்னானுங்க. அந்த யூதர்கள், ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா, உனக்கு சாவு உண்டாக, உனக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாக, உனக்கு அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாக. எத்தனை பேசுனாங்க? பொதுவா ஆம்பளைங்க ஒன்று பேசலாம், ஆம்பளைங்க ஒன்று பேசுனா எத்தனை பேசுவோம்? நீங்களாம் ஃபேமிலி மேன் இல்லையா? நான் ஒண்ணுதான் குடும்பஸ்தன் மாதிரியா? ஆம்பளைங்க ஒண்ணு பேசுனா பொம்பளைங்க எத்தனை பேசுவா? ஓ, 3ங்கிறது கம்மிங்கிறதுனால சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஹஜ்ரத் 10-12 வார்த்தை பேசுவாங்க. நீங்க வேற என்னமோ பாவம் உங்களுக்கு போய் என்னன்னு தெரியல. வாயமோட ஒரு வாரம் ஓடு ஹஜ்ரத். நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், அதுக்கு ஒரு வாரமா பொட்ட ஆயிஷா அம்மா பக்கத்துல நின்றவங்க தன்னுடைய கணவருக்கு சாவு உண்டாகட்டும் சொன்னாங்க. அஸ்ஸாம்னு என்ன வைக்கா? ஆனா இதை கேட்டு விட்டு உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா சொன்னாங்க, உனக்கு அல்லாஹ்வின் லானத் உண்டாகட்டும், உனக்கு சாவு உண்டாகட்டும், உனக்கு அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டும். இங்க இருந்து பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை விட்டுட்டாங்க. யார? யூதன் தானே சொன்னான் அஸ்ஸலாமு அலைக்கும். அவனுக்கு என்ன வார்த்தை சொன்னாங்க? வலைக் சொல்லுங்க, வலைக். அதோட முடிஞ்சு. ஆயிஷா அம்மா இப்படி பேசிச்சா இல்லையா? பேசிச்சா இல்லையா? உடனே ஆயிஷா அம்மாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா
உன்னை நான் இவ்வளவு பெரிய கோபக்கார பெண்மணியாக நான் பார்த்ததில்லையே. சொல்றாங்க, என்ன கொந்தளிச்சுட்ட, என்ன கேட்பாங்களா, என்ன கொந்தளிச்சுட்ட. அதுக்கு ஆயிஷா அம்மா, அலம் நஸ்மா காலு, யார சொல்லலாம், அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? டாக்டர் கணவன்ட்டே அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலம் யஸ்மா குல்து, நான் அதுக்கு என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? என்ன கேட்டாங்க? ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுதான்னு கேட்கறியம்மா ஐஷா அம்மா, மனைவியே, நான் அதுக்கு என்ன திருப்பி சொன்னேங்கிறத நீ கேட்டையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? லைக், அவன் என்ன சொன்னானோ அது உனக்கே உண்டாகட்டும். அப்படியே ரிப்பீட், அப்படியே ரிப்பீட். இது யாருக்கு ஏற்படக்கூடியதுதான். என்னையா உன்னைய இவ்வளவு பேச்சு பேசுறா, மந்தி மாதிரி நிக்கிற. இது நம்ம தமிழ். யாரு? ஆயிஷாவுடைய தமிழ் இல்லை. நம்ம வீட்டுல இருந்து என்ன செய்வாங்க, டாடி எப்பப்பாரு மச மச மசன்னா, என்ன பேச்சு பேசுறான், ஒரு வார்த்தை பேச வேணாம், அதுக்காண்டிதான் நான் பேசனேன். நீ தான் பேசுவேன்னு தெரியுமே, எனக்கையே பேசிக்கிட்டு இருக்க, எதிரிட்ட பேச மாட்டியா? எதிரிட்ட. சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் உங்கள்கிட்ட அந்த பண்பாடை கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி டீல் பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? யா ரசூலல்லாஹ், அந்த எதிரிகள் என்ன சொன்னார்கள் என்று தெரியாதா? அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அலம் 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 தஸ்மௌ மா குல்து, நான் என்ன சொன்னேங்கிறது உனக்கு தெரியுமா? அலை சொல்லிட்டேனே நான். இனிமையான சகோதரர்களே, ஒரு வார்த்தை கொள்ளு, ஒரு வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களுக்கு மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை தான். பேசணும்னா பேசலாம், பேசணும்னா பேசலாம், ஆனா அது அழகல்ல. தேவல உபத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்தார். இவர் யா ரசூலல்லாஹ், மன் நஜா, நஜாத்துனா என்ன? நஜாத்துனா என்ன? நஜாத்துனா வெற்றி. நஜாத்துன்னு சொன்னா அர்த்தம் என்ன? வெற்றி. அவர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், மன் நஜா, வெற்றிண்டா என்ன, நஜாத்துனா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சொன்னாங்க பாருங்க, அம்சிக் அலைக்க லிசானக. வெற்றி எதுல இருக்குன்னு கேட்டாரு. வெற்றி எதுல இருக்குன்னு கேட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்சிக் அலைக்க லிசான, உன்னுடைய நாவை அடக்கு. அது உன்னுடைய நாவை அடக்கு, அதில் உனக்கு வெற்றி இருக்கிறது. ரொம்ப தூரமான வார்த்தைங்க. வார்த்தையை கொட்டி போட்டு அப்புறம் யோசிக்க கூடாது. மனசே சரியில்லை, ரொம்ப பேச்சு பேசிட்டேன். யாரு பேசுனது? யாரு? இவனே பேசி இவன் தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிட்டு அப்படி பேசியிருக்க கூடாது. அப்படி என்னடா இது, நீயே கேள்வி நீயே பதில். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி அம்சிக் அலைக்க லிசான, அம்சிக் அலைக்க லிசான, வாயை மூடு, வாயை, உன்னுடைய நாவை பேணு, அதுதான் உனக்கு வெற்றி. உன் நாவை பேணு. அருமையான பெருமக்களே, சுஃபியான் இப்னு அப்துல்லா, இவர் ஒரு தோழர், நபி தோழர். நபியை பார்த்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், எங்க விஷயத்துல அதிகமாக நீங்க பயப்படுறது எதுலன்னு கேட்டார். கேள்வி விளங்குதா? எங்க விஷயத்துல நம்மள்ட்ட எத்தனையோ இருக்குது செயல்பாடு,
அதுல இந்த சுஃபியான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், எங்களை பார்க்குறீங்க, எங்க விஷயத்துல நீங்க அதிகமாக பயப்படுறது எதுல? அதிகமாக பயப்படுறது எதுல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு அப்படியே இன்னைக்கு எல்லாமே படிப்பு பூரா என்ன ஆயிடுச்சு? செயல்முறையா என்ன சொல்றாங்க? பிராக்டிக்கல், பூரா பிராக்டிக்கல். அவன் இத்த பெருசு ட்ரெயினை செஞ்சு எடுத்துட்டு போறான், அதை எடுத்துட்டு போறான். பசங்க எவனும் படிக்கிற மாதிரி இல்லை. வீட்டை செஞ்சு எடுத்துட்டு போறான், காட்டை செஞ்சு எடுத்துட்டு போறான். பிராக்டிக்கல் பிராக்டிக்கல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல அப்படி பிராக்டிக்கலா காமிக்கிறாங்க. அவர் என்ன கேட்டாரு? சுஃபியான் இப்னு அப்துல்லா கேட்டது என்ன? எங்களுடைய விஷயத்துல நீங்க அதிகமாக பயப்படக்கூடியது எது? எத்தனையோ செயல் இருக்குங்க நம்மள்கிட்ட. எங்க விஷயத்துல நீங்க எதுல அதிகமா பயப்படுறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, لأخذ النبي صلى الله عليه وسلم باللسان نفسه ثم قال هذا ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுஃபியான் இப்னு அப்துல்லா கேட்ட நேரத்தில் எங்கள் விஷயத்தில் நீங்கள் அதிகமாக பயப்படுவது எது என்று கேட்ட நேரத்திலே தன்னுடைய நாக்கை இழுத்து காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்முறையா செய்து காமிச்சது இதுதான். சொல்லியிருக்கலாம் நாவுண்டு, நாக்கை இழுத்து காமிச்சாங்க. அவனே பார்த்துக்க, உங்களுடைய வாழ்க்கையில நான் பயப்படுறது எதுக்கு? நீ குடிகாரனா போயிடுவேன்னு பயப்படல, நீ விபச்சாரனா போயிடுவேன்னு பயப்படல, நீ வட்டியில போயிடுவேன்னு பயப்படல, உறவுகளை முறிச்சுக்கிட்டு வாழ்வேன்னு நான் பயப்படல, அல்லாஹ்வை துச்சமா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன்னு நான் பயப்படல. இந்த நாக்குக்குத்தான் நான் பயப்படுறேன். நாக்க வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், நாக்க வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே செயல்முறையா காமிச்சாங்க. ஹதீஸ் சொல்லுது, சும்ம கால ஹாதா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாக்கை இழுத்து காண்பித்தார்கள். அதனாலதான் சொல்லுவாங்க, எவனாவது கொஞ்சம் ஓவரா பேசுறான்டா, பேசுனது யாரு? ஆனா எதை உடைக்கணுமோ? எது? இது பல்லு வேற நாக்கு வேற இல்ல. பல்லு அதான் சொல்லுமா, அந்த பல்லு 32 பல்லு 32 தடவை சொல்லுமா, ஏய் சும்மா இருடா, சும்மா இரு. எப்படி சொல்லுதா? சும்மா இரு. ஏன்னா எதையாவது உன்னை இழுத்துட்டீன்னா அவன் என்ன செய்யறான்? உன்னைய விட்டுட்டு என்ன செய்யறான்? 32 வல்லையும் உடைச்சு போடுவேன். இனிமேல் இதுதான் கடைசியாக்கும். யாரு? இதுதான் கடைசியாக்கும். அருமையான பெருமக்களே, நாவை பேணுவோமா? சொல்லுங்க. ரொம்ப நாவை பேண்டது. பேச வேண்டிய இடத்தில் பேசணும், பேச வேண்டியதை பேசணும். அங்கே நிற்க கூடாது. அங்க அமைதியா சொன்னார் ரஜத்து, நாக்க திறந்தாவே ஃபசாதுண்டாவே. உங்க அம்மாவை உங்க ஒய்ஃபு தாறுமாறா திட்டுறா, அந்த இடத்துல அஜர் சொன்னது யாவும் வந்துருச்சு, வாயை தொடக்கூடாது. ஏடா இங்கேயா சொன்னேன்? இங்க என்ன செய்யணும்? நாக்க பார்த்து போடணும். யார் நாக்கு? அம்மா நாக்குல யாரு? அவ்வளவு பயமா? எல்லாம் ஃபேமிலியா வந்திருக்கீங்க, யாரு நாக்கு பார்த்து போடணும்? அஜர்த்து அதெல்லாம் சாத்தியம் இல்லை, அவங்க நம்மளே போடாம. பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும். பேசக்கூடாத இடங்களிலே நாக்கை நாம் கட்டுப்படுத்தி நடக்க வேண்டும். இது சத்தியமான சொல். இது இன்னைக்கு பலர்கள் நாக்கில் தான் மாட்டிக்கிறான். சளி எங்க உட்கார்ந்து இருக்குது? நாக்கில். குடும்பத்துல ஒரு வார்த்தையை தூக்கி போட்டிருப்பான், அது அப்படியே குடும்பமே குதூகலமாய் அப்படியே கலவரமாய் அக்கலாக்கா பிரிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை நிற்கும். அதனால வார்த்தைகளை ரொம்ப கவனமான முறையில் என்ன செய்யணும்? கையாளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு பயந்ததே எதுலதான்? இந்த நாக்கள் தான் பயந்தாங்க.
இன்னைக்கு பல குடும்பத்தினுடைய பிரிவினைக்கே காரணம் என்னங்கிறீங்க? கத்தி எடுத்து அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கல வச்சுக்கல, இந்த நாக்கு தான். பேச்சா என்னமோ பார்க்கறதுக்கு அழகா இருந்தான்னு கட்டனே, ஆனா நாக்கு வாய் வாய் எங்க இருக்கு? சஃபாவில் ஆரம்பிச்சு அல்லாஹ் நாக்க பேணணும், நாவ பேணணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழுத்து வச்சு சொல்லப்பட்ட ஒன்று நாக்கு. ஆனா இந்த உம்மத்து இன்னைக்கு தடுமாறி அதுல தான் போய் என்ன செய்யுது? விழுகிறது. எனவே அருமையான பெருமக்களே, நாவை பேணலாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.